காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இவங்களுக்கு என்னமாச்சு? இவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சிஸ்டர். காலையில திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஓ அப்படியா? இவங்க உறவுக்காரங்க யாரும் வரலையா? பார்த்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது. உடனே அட்மிட் பண்ணணும். பணமெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஐயோ, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா. மரகத அம்மா கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா என்னன்னு தெரியலையே. அவங்க கண்ணு முழிச்சாதான் அவங்க கிட்ட கேட்க முடியும். அப்படின்னா நீங்க பெரிய டாக்டர் தான் பார்க்கணும். அதோ அவரே வராரு, அவர்கிட்டயே கேட்கலாம். என்ன சிஸ்டர், என்னாச்சு? இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவங்க பேரு மரகதம். எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இங்க வந்தா நர்ஸ் அட்மிட் பண்ணணும், பணம் இருக்கான்னு கேக்குறாங்க. எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. பேஷண்ட் கண்ணு முழிச்சாதான் அவங்க கிட்ட இருக்கா என்னன்னு தெரியும். இவங்களா பேஷண்ட்? ஆமாங்க டாக்டர். சிஸ்டர், இவங்களை உடனே ஐசியூல அட்மிட் பண்ணுங்க. அப்படியே ஆபரேஷன் தியேட்டரையும் ரெடி பண்ணுங்க. சரிங்க டாக்டர். நீங்க கவலையே படாதீங்கம்மா. அவங்களுக்காக நீங்க எந்த பணமும் கட்ட வேண்டாம். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு ஒரே ஒரு டம்ளர் பால் தான். அதையும் அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கவலையே படாதீங்கம்மா. அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நாள் கழிச்சு அவங்கள வார்டுக்கு மாத்திடுவோம். டாக்டர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இதய ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவி டாக்டர். இல்லம்மா, உண்மையிலேயே உதவி செஞ்சது மரகதம்மா தான். நான் அதை அவங்களுக்கு திருப்பி செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? இதயத்துல இருந்து பாறாங்கல்ல இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா நீங்க சிரமப்பட வேணாம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நானே சொல்றேன். உங்க ஆபரேஷனுக்கு ஏது பண்ணணும் தானே கேக்குறீங்க. டாக்டருக்கு உங்களை முன்னாடியே தெரியுமாமே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான ஆபரேஷன் செலவை கொடுத்துட்டீங்களாமே. நான் எந்த டாக்டருக்கும் பணம் கொடுக்கலையே. பணமா கொடுக்கலையா? ஒரு டம்ளர் பால் கொடுத்துருக்கீங்களாம். அந்த உதவிக்கு இந்த உதவின்னு சொல்லிட்டு போனாரு டாக்டர். ஒரு டம்ளர் பாலா? அம்மா, உடம்பு இப்போ எப்படி இருக்கு? என்ன அடையாளம் தெரியுதுங்களாம்மா? தலை சுத்துற மாதிரி இருக்கு அம்மா. ஐயோ முடியலையே அம்மா. ஐயோ, இது யார் வீட்டு பையன்னு தெரியலையே. பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கான். இப்படி மயங்கி கிடக்குறானே.
தம்பி தம்பி கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. தம்பி எழுந்துரு தம்பி. எந்த ஊருப்பா நீ? உன்னால பேச முடியுதா? உடம்புக்கு என்னப்பா பண்ணுது? மயக்கமா இருக்கு, தலை சுத்துது, பசி பசி. அச்சச்சோ, எழுந்துருப்பா. வா உள்ள வா, குடிக்க ஏதாவது தரேன், குடிச்சிட்டு ஓய்வு எடுத்துக்கோ. தம்பி இந்தப்பா, இந்த பாலை குடி, உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வரும். இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. நீ எந்த ஊரு தம்பி? இங்க எப்படி வந்த? அம்மா நான் இதே ஊர் தாம்மா. 2 தெரு தள்ளி தான் நான் தங்கியிருக்கேன். மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். இன்றைக்கி காலையில் பரீட்சை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனேன். வழியில் என் பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்க. அதனால தான் வெயிலில் நடந்து வந்தேன். இங்கே வரும்போது ரொம்ப களைப்பாகி மயங்கி விழுந்துட்டேம்மா. தெய்வம் போல் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேம்மா. என்ன தம்பி, நான் என்ன செஞ்சிட்டேன்? இதுக்கு போய் பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. இத உன் வீடா நினைச்சுக்கோ. உடம்பு களைப்பெல்லாம் தீர்ந்த பிறகு மெதுவா கிளம்பி போலாம். பரவாயில்லம்மா, இப்போ என் உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. நான் மெதுவாக போய்ட்றேம்மா. நல்ல நேரத்தில் உதவுனீங்க, ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. பார்த்து போயிட்டு வாப்பா. இப்போ உடம்புக்கு பரவாயில்ல தம்பி. அன்னைக்கு நான் செஞ்ச உதவியை மறக்காம இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சு என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அம்மா, அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவி உங்களை பொறுத்த வரைக்கும் சின்னதுதான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டம்ளர் பால் தான் என் உயிரையே காப்பாத்துச்சுன்னு சொல்லுவேன். அம்மா, உதவியில சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்லைம்மா. உதவி செய்யறவங்க மனசுதாம்மா முக்கியம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. தேவைப்படும் காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிக பெரியதாகும். வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.